பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் அண்டா ககீனா. அண்டா ககீனா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காது. இது ஒரு ஹைதராபாதி ஃபேமஸ் முட்டையோட ப்ரிப்பரேஷன். நம்ம இப்போ அதை செய்யறதுக்கு முன்னாடி இதோட தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். முட்டை 4 நம்பர், சாப்ட் ஆனியன் 100 கிராம், சாப் டொமேட்டோ 100 கிராம்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 2 டீஸ்பூன், ஜீரகம் 10 கிராம், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், சாப்ட் புதினா லீவ்ஸ் ஒரு சிறு கட்டு, சாப்ட் கொத்தமல்லி சிறு கட்டு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம இதோட அண்டா ககீனா அதோட செய்முறை வழக்கத்தை பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துங்க, ஃப்ளாட் பேனா. நம்ம இதில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரா கொஞ்சம் தாளிப்புக்காக போட்டுக்குவோம். ஜீரா ஓரளவு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த ஆனியன் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. ஓரளவு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுவோம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருது உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டைக்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான ஸ்பைசஸ் போட போகிறோம். மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், இதுக்கு தேவையான உப்பு. இந்த மசாலாவுக்கு இந்த அண்டா ககீனா அப்படின்ற ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதோட அண்டா ககீனா சொல்ல, அண்டானா வேற ஒன்றும் இல்லைங்க. ஹிந்தியில் வந்து அண்டா வந்து முட்டைன்னு சொல்லுவாங்க. முட்டை அது ஹைதராபாத் டிஷ்ஷு அப்படின்றதுனால ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மசாலா சேர்ந்து எல்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுறேன். நான் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ரெடி பண்ணிடுறோம். இந்த மசாலா நல்லா தக்காளியோடு சேர்ந்து வெந்துட்டு வருது. இந்த மசாலா வெந்துடுச்சு. இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி பாதி வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது போடும்போதே கொஞ்சம் இதுக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இது கூடவே போட்டுக்கணும். போட்டு இப்போ மசாலா திக்காகிடுச்சு. இந்த மசாலா திக்கானதுக்கப்புறம் நம்ம முட்டை சொல்லியிருந்தது ஒரு வித்தியாசமான ப்ரிப்பரேஷன். இந்த மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா இப்படி ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிட்டு நம்ம இது மேலே அந்த முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அதுதாங்க இதோட ப்ரிப்பரேஷனு. மசாலா ரெடியாக இருக்குது. சொன்ன மாதிரி முட்டையை ஒரு இடத்துல போட்டு இப்படியே நீங்கள் சும்மா உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிட்டு முட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படியே வச்சுருங்க. இந்த மசாலா முட்டை எல்லாம் சேர்ந்து வரும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஸ்டீமிங்கில் அந்த முட்டையும் மசாலாவும் சேர்ந்து இது வரும். இந்த முட்டையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலாவோடு சேர்த்து ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே வேணால் கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக போட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே ஒரு 2 to 3 minutes அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைக்கும்போது நீங்கள் ஃபயரை வந்து ஒரு கொஞ்சம்
சிம்மில் வச்சுக்கோங்க. அது ஸ்லோ ஃபயரில் முட்டை நல்லா குக் ஆகி அப்படியே ஸ்டீம் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த முட்டை நல்லா வெந்திருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போ அண்டா கரீனா நல்லா முட்டை வெந்து வந்திருக்கு பாருங்க. இது வித்தியாசமாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் முட்டையை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மசாலாவை நம்ம யூஸ்வலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இது பாருங்கள், முட்டை ஒரு மாதிரி மஞ்சள் இந்த வெள்ளைக்கரு இல்லை தனித்தனியாக வந்திருக்கு. இது அப்படியே பிளேட்டிங்கில் வச்சு இந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டா கரீனா இப்போ நம்ம பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது. முட்டை தயாராக இருக்குது. இதை எடுத்து நம்ம இப்படி பிளேட்டில் வைக்கிறோம். பாருங்க, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதேமாரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஷ். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.